சோ முதலாவது இவரை நாங்க எப்படி கொண்டு வரோம். சோ இது ஒரு கடத்தி தானே, ஏன்னா ஒரு கடத்தினத்தால இவர் தூண்டப்படுவார் தானே இவர் வரக்குள்ள. சோ அப்ப இந்த மேல இருக்கக்குள்ள இவர் கொஞ்சம் தூரத்தான் இருக்கார். அப்ப என்ன நடக்கும்னா ஆங்காங்கே ஒரு சில இடங்கள்ல மைனஸ் மைனஸ் தூண்டப்பட்டு வரும். ஆங்காங்கே எல்லா இடத்தையும் இல்லை, அவ்வளவு பெரிய இதா வராது. மைனஸ் என்ற இலத்திரங்களை உள்ளுக்கோடி வந்துடும். குவளையின் வெளிப்பகுதி என்ன செய்யும்டா பிளஸ் ஆல தூண்டப்பட்டு காணப்படும். சரியா? இப்படி ஒன்று ரெண்டு பிளஸ் மைனஸா தூண்டப்படும். ஓகே, அது உங்களுக்கு தெரியும். என்ன பிளஸ் வந்த உடனேயும் அவரை நோக்கி கவரப்படுறாங்க. சரியா? இப்ப நல்லா கீழே கீழே கொண்டு வரோம். சரியா? இதை நல்லா கீழே கீழே கொண்டு வரோம். நல்லா கீழே கொண்டு வரக்குள்ள இப்ப நல்லா உள்ளுக்க வந்துருத்தானே. இவர மின்புலம் எல்லாம் நல்லா உள்ளுக்காக இருக்கு. சரியா? மின்புலம் என்னன்னு போறவங்க சொல்லித்தாரேன். இப்ப இந்த மின்புலம் எல்லாம் ஃபுல்லா உள்ளுக்குதான் இருக்கு. சாதாரண இப்ப நல்லா தூண்டப்படும். ஆரம்பத்துல இருந்ததை விட இப்ப நல்லா தூண்டப்படும். சரியா? சோ அதை எப்படி காட்ட போறோம், இன்னும் கொஞ்சம் கேட்க போறோம். சரியா? மறை 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 வெளியால நேர் வரும். ஓகே, சமனான நேர் வெளியில வரும். மூணாவது சந்தர்ப்பத்துல அது அப்படியே கொண்டு போய் தொடுறாங்க. அத அடியே தொட்டுட்டாங்க. அடியத்தோட என்ன நடந்துச்சாம்டா இந்த பிளஸ் இல்லாம போயிட்டான். சரியா? பிளஸ் இல்லாம போய் இந்த மறையேற்றம் எல்லாம் நடுநிலை ஆகிட்டு, அதாவது இந்த இலத்திரன்கள் ஓடி வந்து இந்த பிளஸ் நடுநிலை ஆகிட்டு. அப்ப இங்க ஒரு பிளஸும் இல்ல, உள்ளுக்கு எந்த மைனஸும் இல்ல. ஏன்னா ரெண்டு சேர்ந்து அப்ப நடுநிலை ஆகிருக்கு அடியில தொட்டத்தால. வெளியில ஆல்ரெடி தூண்டப்பட்ட பிளஸ் இருக்கு. சரியா? இப்ப திரும்ப அதை வெளியில எடுக்கிறாங்கன்றீங்க. சரியா? நாலாவது படத்தை இறக்கிருங்க. திரும்ப அதை வெளியில எடுத்தாச்சு. சோ வெளியில எடுத்த பிறகு உள்ளுக்கு ஒண்ணும் இல்லை. இப்ப வெளியில பிளஸ் ஆல்ரெடி வந்த பிளஸ் எல்லாம் இப்ப வரும் இருக்கும். அப்படியே இதை மயக்கிறேன், இதையே மயக்கிறீங்க. இது சரியா? வெளியில எடுத்துட்டாங்க. இப்படி வந்து இது கடைசி படமா வரும். 4 படம் வரும் உங்களுக்கு மொத்தமா. சரியா? ஓகே, சோ இங்க என்ன முக்கியமான முடிவு நீங்க எடுக்கணும் அப்படின்னு சொன்னா, ஒரு ஏற்றத்தால இன்னொரு கடத்தி தூண்டப்படுறேன்னு சொன்னா வெவ்வேறு விதமா தூண்டப்படும். சரியா? இப்போ ஒரு கோலமான வச்சுக்கலாம். சும்மா உதாரணத்துக்கு இப்போ பிளஸ் நான் இங்க வச்சா ஒரு 2 மைனஸ் தான் தூண்டப்படும். பிளஸ் நான் இன்னும் கிட்ட கொண்டு வந்தா இங்க 2 வரும். நல்லா கிட்ட கொண்டு வந்தா நல்லா தூண்டப்படும். சரியா? அதுக்கேத்த மாதிரி அங்கால சைட்ல பிளஸ் வந்துருக்கு. ஓகே, சோ நான் எப்படி இந்த தூரத்தை கூட்ட கூட்ட இந்த இடத்துல தூண்டல் அதிகரிச்சிச்சுன்னு நினைக்கிறீங்க? ஏன் அப்படி நடக்குது? தூரத்தை குறைக்க குறைக்க தூண்டல் ஏன் அதிகரிச்சிச்சு? எனிவன்? ஏண்டா ஒரு ஏற்றத்துல இருந்து மின்புலம் இப்படித்தான் போகும். இப்படித்தான் போகும். சரியா? எல்லா திசைகளுக்கும் போகும். ஓகே, நீங்க பக்கத்துல கொண்டு வர இந்த மின்விசை கோடுகள், நான் சொல்றேன் மின்விசை கோடுகள் அல்லது மின்புல கோடுகள்னு சொல்றேன். இந்த கோடுகள் இவரை கூட கூட ஆக்கிரமிக்கும். சரி, அந்த கோடுகள் போய் இதுல பட்டாதான் தூண்டல் நடக்குற. ஓகே, இப்ப இந்த கோடெல்லாம் அப்படி மேலெல்லாம் போயிட்டு இருக்கு ஆரம்பத்துல தூர வச்சிருந்தா. ஆனா பக்கத்துல போகல, எல்லா கோடும் வந்து இதுல படும்படி. சரியா? சோ நீங்க பக்கத்துல கொண்டு வர இவர செல்வாக்கு அதிகரிக்கும்.
நிறைய மின்விசை கோடுகள் இந்த கடத்தியில படப்பட அங்க நிறைய தூண்டல் நடக்கும். சரியா? தூண்டல் வினைத்திறன் நடக்குதுன்னு நம்ம தூரத்தை குறைச்சி வைக்கணும். சரியா? இன்னொரு மெத்தட் தான் என்னன்னா, இப்ப பாருங்க, என்னோட பனிக்கட்டி குவளையில கூட இப்படி உள்ளுக்க வரக்குள்ள இதுல இருந்து இப்படி எல்லா திசைகள்லயும் மின்விசை கோடு போகும் தானே. ஏன்னா அந்த மின்விசை கோடுகள் உள்ளுக்க நல்லா வந்த உடனேயோ வெளியே எஸ்கேப் ஆகலாம். சரியா? எல்லாரும் வந்து இந்த கோலையெல்லாம் படுவாங்க. ஓகே, இப்படி குவளையில படுவாங்க. குவளையில படப்பட குவளையில தான் எல்லாம் தூண்டல் நடக்கும். சரியா? ஒரு ரெண்டு கோடு இப்படி மிஸ் ஆகி போகலாம். ஆனா குவளையில கிட்டத்தட்ட குவளையால இவர் சூழப்பட்டதன் காரணமாக இவர்ல இருந்து வர மின்விசை கோடுகள் எல்லாமே கிட்டத்தட்ட இந்த குவளையில பட்டு. சரியா? அப்படி பட்ட என்ன நடக்கும்டா, இங்க நாங்க பிளஸ் கியூ என்ற ஒரு நேரேட்டத்தை கொண்டு வந்தா குவளோட உள்மேற்பரப்புல என்ன நடக்கும்டா, எக்ஸாக்டா மைனஸ் கியூ தூண்டப்படும். ஏண்டா ஒரு மின்விசை கோடு கூட மிஸ் ஆகல, எல்லா மின்புலமும் சேர்ந்து இவரை தூண்டுது. சரியா? ஆனா இங்கேயும் அப்படி நடக்காது. இது ஒரு ஓப்பன் ஸ்பேஸ். ஓகே, இதுல ஒரு கோலத்தை வச்சிருக்கோம், இதுல ஒரு நேரேற்றத்தை கொண்டு வரோம். இங்க நிறைய மிஸ் ஆகும், மின்விசை கோடுகள் மிஸ் ஆகும். சோ நீங்க பிளஸ் கியூ ஏற்றத்தை கொண்டு வந்தீங்கன்னா இங்க அச்சொட்டாக மைனஸ் கியூ தூண்டப்படாது. என்ன, இது நிறைய மிஸ் ஆகும். சரியா? ஆனா இங்க அப்படி இல்லை. இந்த நேரேற்றம் இருக்கிற இடம் வந்து நல்லா சூழப்பட்டிருக்கேனா, இது நல்ல உயரமான கிளாஸ் இல்ல, சாரி, குவளை. ஓகே, நல்ல உயரமான கடத்தி குவளை. சோ அதால இது நல்லா சூழப்பட்டதால இவர்ல இருந்து வர மின்விசை கோடுகள் எல்லாமே கிட்டத்தட்ட இந்த குவளையில பட்டு. அப்படி பட்டா இவர் ஏற்றத்துக்கு கிட்டத்தட்ட சமணம் எதிருமாகத்தான் உள்ளுக்கு தூண்டல் நடக்கும். சரியா? ஓகே, அப்ப இவரும் தொட்டத்தால உள்ளுக்குள்ள பிளஸும் இவர்ல இருந்து பிளஸும் உள்ளுக்கு தூண்டப்பட்ட மைனஸும் நடுநிலை ஆயிட்டு. ஆனா